இன்னைக்கு என்ன பண்ணோம்னா ZW வந்து ட்வின் கேவிட்டி எப்படி டிசைன் பண்ணுறது, அதுக்கடுத்தது வந்து 4 கேவிட்டி எப்படி டிசைன் பண்ணுறது தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ட்வின் கேவிட்டி எப்படி டிசைன் பண்ணுறது பார்க்கலாம். இப்போது இங்கே மோல்டு ப்ராஜெக்ட் இருக்கலாம், மோல்டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்க. இங்கே ட்வின் கேவிட்டி அப்படின்னு நேம் கிளிக் பண்ணிங்க, மெட்டீரியல் கொடுத்துங்க. அதுக்கடுத்து வந்து இங்கே சிங்கிள் மல்டி இருக்குல்ல, இங்கே மல்டி கம்பைன் கொடுத்துட்டு இங்கே ஓகே ஊற்றுங்க. ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே மாடல் இருக்குல்ல, மாடல் கிளிக் பண்ணுங்கள், டிஃப்ரென்ஷியல் கவர் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே டவுன்லோட் கொடுத்துங்க, கொடுத்துட்டு இங்கே ஓகே ஊற்றுங்க. ஓகே கொடுத்து அடுத்து என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து இப்போது இது சிங்கிள் கேவிட்டியாக வந்திருக்கு. இப்போது மல்டி கேவிட்டி ஆகிறதுக்கு இங்கே லேஅவுட் இருக்குல்ல, லேஅவுட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே என்டிட்டி இருக்குல்ல, மாடல் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரெக்டாங்கிள் சர்க்குலர் இருக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ரெக்டாங்கிளில் தான் வேணும். ரெக்டாங்கிளில் என்னன்னா XY கான்ஸ்டன்ட் இருக்குது, நம்ம எக்ஸில் கொடுத்துக்கலாம், ஒயில் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்போது எனக்கு வந்து இங்கே 2 வேணும், 2ல் எவ்வளோ லென்த்தில் வேணும் அப்படின்னு கொடுத்துரும். இப்போது எனக்கு 250 இங்கே கொடுத்தோன்னா 2ஆக பிரிஞ்சிடும். இங்கே அப்ளை கொடுத்தோன்னா 2த்துக்கும் இடையில் கேப் கிடைக்கும். கொடுத்தோன்னே என்ன பண்ணுங்கள், இங்கே ஓகே. இப்போது 2ஆக பிரிஞ்சிச்சு. இப்போது வந்து நான் என்ன பண்ணுவோம், ஆர்டினரி நம்ம ரெகுலர் என்ன ஒர்க் பண்ணுமோ அதே ஒர்க் பண்ணோம். அதில் நம்ம வந்து இந்த ஒர்க் பீஸு இது போட சொல்ல மட்டும் கொஞ்சம் மாறும், அது மட்டும் நான் பார்க்கலாம். இப்போ வந்து ரீஜன் கிளிக் பண்ணி, ரீஜன் கிளிக் பண்ண 1 கேவிட்டி ஆகணும். இப்போ இங்கே கேல்குலேட் கொடுத்துக்கலாம். கேல்குலேட் கொடுத்தா கேல்குலேட் ஆகிட்டு இப்போது வந்து கோர் தனியாக கேவிட்டி தனியாக பிரியும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெர்டிகல் பேஸ் வந்து நீ கேவிட்டி சைடு வேணுமா இல்லை கோர் சைடு வேணுமானுக்கணும். எனக்கு வந்து இது எல்லாமே வந்து கேவிட்டி சைடு வரணும். அப்போ என்ன பண்ண போகிறேன், இது கிளிக் பண்ணிட்டு இது அசைன் கேவிட்டின்னு கொடுத்துறேன். இப்போ அசைன் ஆகிடும், பார்த்தீங்கன்னா எல்லாமே இது ஆகிடும். இல்லை இன்டர் லூப்பு வந்து 9 இருக்குது, இந்த ஹோல்ஸ்லாம் இருக்குல்ல, அதான் இன்டர் லூப்பு. இதில் ஒரு பார்ட்டிங் லைன் இருக்குது. இப்போது இங்கே ஓகே ஊற்றலாம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்குல்ல பேட்ச் கிளிக் பண்ணி இங்கே ஓகே பண்ணிங்க. பேட்ச் கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்ட்டிங் லைன் கிரியேட் ஆகிடும். இப்போ இங்கே இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ரீஜன் வந்து நான் இதுக்காக பார்ட்டிங் லைன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போது கிளிக் பண்ணணும்னா பார்ட்டிங் லைன் வந்து இப்போது இங்கே கிரியேட் ஆகிடும். இப்போது இங்கே வந்து நான் வந்து இங்கே வந்து பார்ட்டிங் லைன் கிரியேட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். இப்போது இங்கே என்ன பண்ண போகிறேன், அப்ளை இருக்குல்ல, அப்ளை கிளிக் பண்ணால் ஒரு பார்ட்டிங் லைன் கிரியேட் ஆகிடும். இங்கே போய் செக்மெண்ட் வந்து ஒன்று வந்து டிக் ஆகிடும். ஓகே கொடுத்துங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், இப்போது வந்து இங்கே சின்ன டிஃப்ரெண்ட், இங்கே வந்து நம்ம ஒர்க் பீஸ் கொடுத்துருப்போம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா 2த்தையும் கம்பைன் பண்ண போகிறோம். இதனால் ட்வின் கேட்டியில் இது 2த்தையும் கம்பைன் பண்ணுவேன். இப்போ 2 கேட்டி இருக்குல்ல, இப்போது இதில் வந்து என்னன்னா 2 பார்ட்டிங் லைன் வந்து மெஜ்ஜாக இருக்குது. இதை வந்து மெஜ்ஜை வந்து தனியாக பிரித்து ஒரே பார்ட்டிங் லைனாக எடுத்துடணும். இப்போது அதுக்கு என்ன பண்ணுவேன், இந்த கேவிட்டி கிளிக் பண்ணி நான் இங்கே ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே ஆகிட்டோன்னா என்ன பண்ணோம், இப்போது 2 பார்ட்டும் ஒன்று தனித்தனியாகுது, நான் ஒரே லேட் ஆகிட்டேன். இப்போது ஒரே லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பார்ட்டிங் லைன் சென்டராக பிரிதால் வந்து நம்மளுக்கு வந்து பார்ட்டிங் லைன் பிரிக்க சொல்ல ஒர்க் பீஸ் வைக்க சொல்ல பிரச்சனை இருக்கும். அது வந்து ஒரே பார்ட்டிங் லைன் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுவேன், இங்கே ட்ரிம் டு ஃபேஸ் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணி போகிறேன். இப்போ எதுக்காக எது ட்ரிம் பண்ணோம், இந்த ஃபேஸுக்காக எந்த ட்ரிம் பண்ண போகிறேன், நான் இந்த ஆக்சிஸ் வந்து ட்ரிம் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த டைரெக்ஷன் இருக்குது, அந்த டைரெக்ஷன் கொடுத்துட்டு இங்கே ஓகே விடுங்க. இப்போ ட்ரிம் ஆகிடும். அதேமாதிரி வந்து இந்த ஃபேஸ் வந்து இந்த ஆக்சிஸ்க்காக நான் ட்ரிம் பண்ண போகிறேன். இப்போது டைரெக்ஷன் மாறி இருக்கும், ஃப்ளிப் கொடுத்துங்க, இந்த டைரெக்ஷன் இது மாற்றிங்க. இப்போ ஓகே விடுங்க. இப்போ வந்து 2த்துக்கும் சென்டராக வந்து ஃப்ளிப் ஆகிருக்கு. இப்போது வந்து இங்கே ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இப்போது 2த்தையும் ஒரே பார்ட்டிங் லைன் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்கியூ போயிட்டு ஃப்ரீஃபார்ம் ஸ்கியூவில் கொடுத்து ஓகே ஊற்றுக்கலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், மோல்டுக்கு கிளிக் பண்ணிங்க திருப்பியும். இப்போ ஒர்க் பீஸு, இப்போது ஒர்க் பீஸ் வந்து 750 காட்டுது. எனக்கு 650 போதும். 650 கொடுத்துங்க. 600 போதும்.
கொடுத்தா 6 ஓகே. இப்போ ஓகே கொடுத்துங்க. இப்போ நான் இதை ட்ரிம் பண்ண போகிறேன். இங்கே ட்ரிம் இருக்கிற ட்ரிம் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துங்க. இப்போது கேவிட்டி தனியாக கோ தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ வந்து ட்ரீ வந்து ஃபார்ம் ஆகும். மோல்ட் அசம்பிளி ட்ரீ. ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மோல்டு கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்து இந்த கேவிட்டி இருக்கு, சாரி கேவிட்டி இருக்குல்ல, இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கேவிட்டி தனியாக இருக்கும், கோ தனியாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.